ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கூகுள் ஃபார்ம்ஸில் பார்ட் 4 பார்க்கலாம். இதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அன்றைக்கி ஆன்லைன் கிளாஸில் வந்து மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இதில் போட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷனும் இதில் சொல்லியிருக்கிறேன், பாருங்கள். முதல்ல ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ மோர் கூகுள் ஃபார்ம்ஸ் blank ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இன்றைக்கி வந்து ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து குவிஸ்ஸாக அதெல்லாம் நான் சொல்லலை, ஓகேங்களா? இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, இந்த சைடில் இருக்கக்கூடிய மெனு இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யூடியூப் காமிக்கும், செகண்ட் யூஆர்எல் இருக்கும். இந்த யூடியூப்பில் இப்போ நான் ஃப்ராக்ஷன் அடிக்கிறேன். ஸோ யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாத்தையும் இங்கே லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த வீடியோ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சூட் ஆகுன்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆன உடனே அந்த வீடியோவில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதை அலைன் பண்ணிக்கலாம். நான் சென்டரில் வச்சுட்டு அந்த வீடியோவோடைய சைஸை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஸ்டினை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்ச் திஸ் வீடியோ அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ அப்படின்னு நான் போடுறேன். ஸோ அந்த லிங்க் நம்ம அனுப்பும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ வீடியோ பார்த்துட்டாங்க. ஸோ கீழே வந்து ஆன்சர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஃப்ராக்ஷனை வச்சு ஒரு கொஷின் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு ஆன்சருக்கு நான் எல்லாமே பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஃப்ராக்ஷன் ரிலேட்டடான பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இங்கே செலக்ட் பண்ணி போடுறேன். பாருங்கள், ஒரு பிக்சர் போட்டாச்சு. ஸோ ஆப்ஷன் 2க்கு போகிறோம். பக்கத்தில் அந்த இமேஜ் கிளிக் பண்ணுறோம். ப்ரௌஸில் போயிட்டு நம்ம ஃபைலில் இருந்து டவுன்லோட் பண்ண பிக்சரை செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ செகண்ட் பிக்சர் வந்துடுச்சு. நான் மொத்தம் 3 ஆப்ஷன் வைக்க போகிறேன். ஸோ தேர்டாகவும் நம்ம ஒரு இமேஜை ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டினில் மட்டும் இல்லை, ஆன்சர்லேயும் நம்ம இமேஜ் கொடுத்து அவங்கள வந்து ஆன்சர் பண்ண சொல்லலாம். இது முக்கியமாக ப்ரைமரி லெவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ். இதில் வந்து நம்ம மேக்ஸ் ஈக்குவேஷன் டைரெக்டாக டைப் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆன்லைன் லேட்டெக்ஸ் ஈக்குவேஷன் எடிட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா sciweavers வரும். நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், இந்த ஸ்பெல்லிங்கில் அடிங்க. அந்த sciweavers கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு மாதிரி ஓப்பன் ஆகும். மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேக்ஸில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், அதில் இருக்கக்கூடிய லாஜிக்கல்ஸ், ஆரோ மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்னவா கொடுக்க போகிறீங்களோ அதுக்குரியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ராக்ஷன் ஒன்று கொடுக்க போகிறேன்றதுனால இங்கே A/B இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுறேன். ஏல நீங்கள் ஃப்ராக்ஷனில் மேலே என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை போடுங்க. அதில் பவரும் கொடுக்க போகிறேன், எக்ஸ் பவர். ஸோ அதுவும் இங்கே எக்ஸ் பவர் கேன்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்து கேட்க பதிலாக நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்க போகிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்த பிறகு இங்கே அவுட்புட்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க. அங்கே கலரும் கொடுத்துக்கலாம். இந்த இமேஜுக்கு நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம். நான் சைஸ் வந்து 24 வச்சுக்கிட்டு ஜேபேக்கில் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். கன்வெர்ட் கொடுக்குறேன். கன்வெர்ட் கொடுத்தோன்னே கீழே பாருங்கள், நம்ம கொடுத்த ஃபார்ம்லாம் இங்கே கீழே இமேஜாகவே வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜாக மாற்றிட்டு நம்ம ஃபார்மில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் யூஆர்எல் அப்படின்னு போய்க்கோங்க. இமேஜை செலக்ட் பண்ணி யூஆர்எல்னு போங்க. நம்ம இங்கே ஆன்லைனுடைய மேக்ஸ் எடிட்டர் இருந்துச்சு இல்லையா, அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்கள் ஃபார்மில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இமேஜ் பேஸ்ட் ஆகிடும்.
பாருங்கள், இப்போ இமேஜ் வந்து நம்ம ஃபார்மில் ஆட் ஆகிடுச்சு. அதை சென்டரை அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ கொஸ்டின் அடிச்சுக்கலாம். சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ உங்களுக்காக இன்னொன்றும் வந்து நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். அந்த க்ரீன் போர்டு கீழே கிளியர்னு இருக்கும். கிளியர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டைப் பண்ணது எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு ஃப்ராக்ஷன் தான் போட போகிறேன். ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு இருக்கதே ஃப்ராக்ஷன் தான் இன்றைக்கி டைட்டில். அதனால் இன்னொரு ஃப்ராக்ஷன் நம்ம அடிக்கலாம். A/Bன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கனாலே A வந்து அந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கும், B ப்ராக்கெட்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை பார்த்து டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஃப்ராக்ஷன் இங்கே போட்டிருக்கிறேன். சிம்பிள்ஸ் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ தெரியல. ஸோ மேக்ஸ் பிடிஸ் இல்லை பிஜிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் நீங்கள் போடுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து நான் கலர்ஸ் மாற்றுறேன், சைஸ் மாற்றிட்டேன், கன்வெர்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே லெட்டர்ஸ் வந்து காமிக்கலை. ஏன்னா கலர் வந்து நான் வேறு மாற்றி கொடுத்துருக்கேன். அதனால் மறுபடியும் பிளாக் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதையும் நம்ம ஃபார்மில் இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம். அதில் இமேஜ் இருக்கும் இல்லையா? கொஷின் டைப் பண்ணிவிட்டு இமேஜை செலக்ட் பண்ணுறோம். URL எடுத்துக்கோங்க. அதில் மேலே அடுத்து நம்ம இமேஜ் மேக்ஸ் எடிட்டரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி இமேஜ் அட்ரஸ் அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஃபார்மில் வந்து அந்த URL பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நம்ம இமேஜிங்க லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் எடிட் பண்ணி இமேஜாக கொண்டு வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்க போகிறது, இந்த கொஷின் டைப்ஸ் நிறைய பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஒன்று நம்ம இன்றைக்கி பார்க்கல. என்னென்னா ஃபைல் அப்லோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபைல் அப்லோட் கொடுத்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கும். என்னென்னா யாரெல்லாம் ஃபைல் அப்லோட் பண்ணுறாங்களோ அது எல்லாம் உங்கள் ட்ரைவில் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் கொஸ்டின் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபுல்லாக படித்ததுனால ட்ரா த ப்ராப்பர் பிக்சர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு 4-5 ஃப்ராக்ஷன் கொடுத்துருங்க. அதுக்கு அவங்க படம் வரைஞ்சி அதை நம்மளுக்கு அனுப்பணும். கீழே அலோ ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஃபைல் அவங்க அனுப்புனா மட்டும் எடுத்துக்கும் அப்படின்னு பெர்மிட் பண்ணுறோம். அதில் எல்லா ஃபைல்ஸ் நேமும் இருக்குது. நான் இமேஜ் மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். அது 1 வச்சுக்கோங்க. சைஸு மேக்ஸிமம் சைஸ் வந்து என்னென்னா 10 MB அது போதும். ஏன்னா இமேஜ்ன்றதுனால 10 MB போதும். ஒருவேளை நீங்கள் வீடியோ அதெல்லாம் நீங்கள் அனுப்பும் போது 100 MB வரைக்கும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். ப்ரிவ்யூ பார்க்கும்போது பாருங்கள், நீங்கள் அந்த லிங்க் அனுப்பும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த ஃபார்ம் நீங்கள் யார் வந்து ஃபில் பண்ணாலும் கண்டிப்பாக சைன்இன் கேட்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண போகிறீங்க, அதனால் சைன்இன் கேட்கும். இங்கே பிக்சர் வந்து இப்படி தான் வியூ ஆகும். ஆன்சர்வே பிக்சராக போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதே போல் இங்கே கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஆட் ஃபைலுன்னு இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் இல்லையா ஃபைல் அப்லோட், அது ஆட் ஃபைலுன்னு இருக்கும். அந்த ஆட் ஃபைலை கிளிக் பண்ணி அவங்க எந்த இமேஜ் அனுப்ப போகிறாங்களோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறத என்னுடைய இன்னொரு மொபைலுக்கு சென்ட் பண்ணி நான் அதுலேருந்து இன்னொரு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ரெஸ்பான்சஸ் போய் பாருங்கள். இதில் கீழே பார்த்தீங்களா நம்ம ஃபைல் அப்லோடு போட்டிருந்தோம் இல்லையா ஒரு கொஸ்டின், அதுக்கு அவங்க போட்ட இமேஜும் வந்திருக்குது. சைடில் வியூ ஃபோல்டர்னு இருக்கும். அந்த வியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக உங்கள் ட்ரைவுக்கு போயிடும். ட்ரைவில் நீங்கள் அதை லாஸ்ட்டு கொஸ்டின் போட்டிருந்தீங்கல்ல அந்த கொஸ்டின் நேம்லேயே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரில் இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ், அப்போ அந்த இமேஜ் இருக்குது. இப்போ உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லோரும் போட்டாங்க அப்படின்னா இந்த ஒரே ஃபோல்டரில் எல்லாருடைய இமேஜஸும் வந்துடும். அவங்க என்ன ஃபைல் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒரே ஃபோல்டரில் வந்துடும். ஸோ நம்ம வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோம். எல்லா ஆன்சருக்குமே எப்படி
பிக்சர் போடலான்னு பார்த்துருக்குறோம். அடுத்து மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸில் அவங்க ஆன்சர் பண்ணும்போது டைப் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஈக்குவேஷனை டைப் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்சரவும் நீங்கள் இதே போல் பிக்சராக கொடுங்க. ஆன்சரையும் ஒரு 3 ஈக்குவேஷனாக நீங்கள் அங்கே போட்டுக்கோங்க. ஆன்லைனில் எடிட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு யூஆர்எல்லும் கொண்டு வந்து நம்ம எப்படி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம், அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூஆர்எல் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அப்படி போட்டால் தான் அவங்களுக்கு வந்து ஈக்குவேஷனை ஈஸியாக வந்து கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்தது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறது எப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ரெஸ்பான்சஸ் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். அதில் போயிட்டு ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லேயும் பாருங்கள், நம்மளுடைய அந்த லாஸ்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுற கொஸ்டினுக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துருக்குன்னு பாருங்கள். ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்க் என்ன லிங்க்னா, நம்ம ட்ரைவில் அவங்க போட்ட ஃபைல் நம்ம ட்ரைவில் சேவ் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த லிங்க் இங்கே ஸ்ப்ரெட்ஷீட்டில் காமிக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்படி அட்வான்ஸான ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம கூகுள் ஃபார்ம்ஸில் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ட்ரைவில் அப்லோட் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கூகுள் ஃபார்மில் அப்லோட் ஃபைல் கொடுத்து அவங்கள அப்லோட் பண்ண சொல்லிட்டிங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு வந்து அப்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.